வணக்கம் தோழர்களே. இந்த ஈரான் போரில் இந்த சுப்ரீம் கமாண்டர் அல் கமேனி அவர்கள் கொன்னுட்டோம், அவர் இறந்துட்டாருன்னா அந்த போரை திசை திரும்பிவிடும் அல்லது நம் ஈஸியாக வென்று விடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவறாக கணக்கு போட்டு விட்டன. அவர் இறப்பதற்கு முன்பாகவே ஒரு நல்ல கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எப்படின்னா 4 கட்டமாக ஒரு கட்ட தலைவர்கள் இறந்துட்டாக அடுத்த கட்ட தலைவர்கள் அதை வழிநடத்துவார்கள். இப்படியாக 4 அடுக்குகளாக அந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் பல வருடங்களுக்கு தொடர்ந்து அவர்களால் போரை நடத்தி கொண்டு செல்ல முடியும். 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசம் அது. அதில் இருக்கிற மாகாணங்களுக்கு தனித்தனியாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாகாணமும் தன்னிச்சையாக போரை நடத்த முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி கமேனி இறந்தப்ப மக்கள் ஏதோ கொண்டாடினார்கள் அப்படின்லாம் சில நம்ம நியூஸில் பார்த்தோம். அது கொண்டாடியவர்கள் யாருன்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழுக்கள் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது குர்திஸ் இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு குடியேறிய சில பேர் அங்கே சில குழுக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியை விரும்பாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஈரானியர்கள் கமேனி இறந்த பிறகு வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். தந்தை இழந்த ஒரு குழந்தைகளாகவே மக்களாகவே அவர்கள் நிற்கிறார்கள். எங்கள் இதயத்தை பிழிந்து விட்டீர்கள், உங்கள் இதயத்தையும் பிழிவோம் பழிவாங்குவோம் என்ற கோஷத்தோடு அவர்கள் போரில் பங்கேற்கிறார்கள். ஈரானியர்களை அவ்வளவு எளிதாக வெல்ல முடியும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவருடைய வரலாறு நெடுக்க பல படையெடுப்புகளை அவங்க பார்த்துருக்காங்க. எல்லாத்துலேயும் வென்று தோல்வி அடைந்தாலும் கூட மறுகட்டமைப்பு செய்து விடுகிறார்கள், திரும்பவும் போரிடுகிறார்கள். புரட்சி திரும்ப வெடிக்குது அங்கே. அதனால் எளிதாக அவர்களை வென்றுவிட முடியாது. அவர்கள் அந்த போர் வீரர்கள் எப்படின்னா இறப்பை நோக்கி அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி அவர்கள் போரை எதிர்கொள்கிறார்கள். அல் கமேனி உட்பட அப்படிதான். அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பை கூட அவர் மறுத்திருக்கார், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அராம்கோ நிறுவனத்தை தகர்த்திருக்காங்க. அருகாமையில் உள்ள மற்ற நாடுகளை எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவோட போர் தளவாடங்கள் எங்கெங்க இருந்ததோ எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. சிறப்பான ரொம்ப பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்டேருந்து வர ஆப்ஜெக்டை கூட கணிக்கக்கூடிய ரொம்ப லேட்டஸ்ட் ரேடார்களை கூட இவர்கள் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். அராம்கோ நிறுவனத்தை தாக்கியதில் இந்தியாவுக்கும் பெரிய நட்டம், ஆயில் விலையில் ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இந்திய கம்பெனிகள் அவர்கள் கூட நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு அங்கேருந்து தான் ஆயில் வருது. இந்த மிசைல் பற்றி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் இந்த பாலிஸ்டிக் மிசைல் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. அது வளிமண்டலத்தை தாண்டி, வளிமண்டலம் 5 அடுக்குகளை உள்ளது இல்லையா, மேலே ஸ்ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர், ஸ்பெக்ட்ரோஸ்பியர்னு அப்படி லைனாக இருக்குது இந்த வளிமண்டல அடுக்கு. இந்த வளிமண்டல அடுக்குகளை கிழித்து கொண்டு மேலே சென்று அங்கிருந்து திரும்பி தாக்குவதால் இந்த மிசைலில் நம்மளால் இந்த ரேடார்களால் சரியாக கணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 வீரர்களை அவர்கள் இழந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மீடியா எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிறதால பெரும்பாலான செய்தி ஊடகங்கள் அவங்க கையில், அவர்கள் பிடியில் இருப்பதால் உண்மையான தகவல்கள் நமக்கு கிடைப்பதில்லை. இந்தியா கூட ஈரானுக்கும் இந்தியாவும் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஈரான் கூட ஒரு போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போருக்கு முன்னதாக பயிற்சியில் அந்த போர் கப்பல் கூட, அந்த ஈரானுடைய கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கைக்கு அருகாமையில் நின்றுருக்கு. அதுக்கு சரியான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் மூலமாக என்று தெரியவில்லை. சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். அது என்னன்னா, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து வீசப்பட்ட அந்த மிசைல் கப்பலின் பின்புறத்தில் தூக்கி வீசி இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இவரு கூட 8 வருடம் சதாம் ஹுசேன் அந்த நாட்டின் கூட போர் இட்டிருக்காரு. அவரால் கூட வெல்ல முடியவில்லை இவர்களை. 8 வருடம் தொடர்ந்து நடந்த போரில் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம சுத்தமான வீரர்கள் அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி கட்டமாக அந்த சதாம் ஹுசேன் கூட நடந்த ஒரு போரில் கூட நம்ம ஊரில் சிலுவை போர்னு படிச்சிருப்போம் நம்ம படிக்கிற காலங்களில். கழுத்தில் ஒரு சாவியை அணிந்து கொண்டு போரிட்டிருக்காங்க. என்னன்னா சொர்க்கத்தின் திறவுகோல் அப்படின்னு பேரா அதுக்கு. அப்படி ஒரு சாவியை அணிந்து கொண்டு கன்னி வெடிமைகளின் மேல் அந்த இளைஞர்கள் ஓடி, மக்கள் திரளாக ஓடி அந்த போரை வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு தோழர்களே.
அந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பெயின் வந்து தன்னுடைய வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் ஈரானுக்கு எதிரான போரில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதால் பயங்கரமாக அந்த நாட்டு கூட இருக்கிற எல்லா உறவையும் நாங்கள் முறிச்சுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எந்த நாடும் எந்த இடத்திலும் எந்த நாட்டையும் நாங்கள் பயன்படுத்தும், எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசியிருக்கிறார். ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான காரணங்கள் பலவாறாக சொல்லவிட்டாலும் அதில் சிலவற்றை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா என்னென்னா, அந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணணும். அவங்க வந்து அணு உலை அந்த என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க, அது இருக்கக்கூடாது. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிற அவங்ககிட்ட அந்த ஆயுதம் வந்து ஈரானிடம் இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது, ஹிஜாப் போன்ற சட்டங்கள் அவர்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி எழுறது என்னென்னா, அந்த சட்டங்கள் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க அப்பனை பொண்ணு அந்த பெண்களுக்கு நீங்கள் உரிமை கொடுக்க போகிறீங்க, சுதந்திரம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஈரானியர்களை போர்களில் நீங்கள் வெற்றி கொண்டாலும் கையறு நிலையில் அந்த ஈரானியர்கள் போனாலும் திரும்பவும் அவர்கள் கட்டமைத்து விடுவார்கள், திரும்ப அவர்கள் எழுந்து நின்று போரிடுவார்கள், திரும்ப அவர்கள் புரட்சி வெடித்து திரும்ப போர் முனையில் நிற்பார்கள் என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் இது ஒரு கடாச்சார பிடிவாதம். அவருடைய வரலாறு நெடுக்க பார்த்தா ரோமானிய படையெடுப்பு, சதாம் ஹுசேனோட படையெடுப்பு, இதுக்கு முன்னாடி இன்னும் பல படையெடுப்புகளை சந்தித்தவர்களாக இருக்கிறார். அவங்க ஜீன்லேயே அவர்கள் வந்து போர் வீரர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். கையறு நிலையில் கூட அவர்கள் போனாலும் திரும்ப கட்டமைத்து திரும்ப போரிடுவார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. இந்த போரை கூட மே மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு அமெரிக்கா திட்டமிட்டு இருந்ததாகவும், இஸ்ரேல் தான் சீக்கிரம் இதை ஆரம்பிக்கணும்னு அவங்க வந்து மொசாட்டுடைய அந்த அறிவுறுத்தலின்படி அவசர கட்டமாக ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் எதிர்பாராத அளவிற்கு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். மேலும் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.